ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கன்னியாகுமரி லாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான இந்தியன் ஸ்டைல் சிக்கன் பார்பிக்யூ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு முழு கோழி, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 கப் கட்டி தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் மற்றும் தேவைக்கேற்ப உப்பு. சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வைக்கணும். அடுத்தது பொட்டேட்டோ ரெடி பண்ணுறோம். ஒரு ஃபோக்கை வச்சு பொட்டேட்டோவை நல்லா குத்திக்கோங்க. அது கூட உப்பு, மிளகாய்த்தூள், இந்த 2 மசாலாவையும் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கீங்களோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு பொட்டேட்டோ. சிக்கன் பார்பிக்யூ எங்கள் வீட்டில் பின்னுக்கு தான் ரெடி பண்ணோம். டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 6:15 ஆயாச்சு. நல்லா இருட்டிருச்சு. தரையில் கறி படாமல் இருக்கிறதுக்காக கீழே 2 ஓடு பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதை சுற்றிலும் 3 பக்கமும் பிரிக்ஸ் வச்சுருக்கோம். பார்பிக்யூக்கு தேவையானது தீ. ஸோ முதல்ல தீயை ரெடி பண்ணணும். அதுக்கு ஈஸியாக தீ பிடிக்கிற மாதிரி உள்ள பேப்பர், ஓலைகள், விறகு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம தீயை ரெடி பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம தீ எரிஞ்சோன்னே சார்கோல் ஆட் பண்ண போகிறோம். சார்கோல் நல்லா சூடு பிடிக்கிறதுக்கு குறைஞ்சது 45 minutesலேருந்து 1 hour ஆகும். சிக்கன் பார்பிக்யூ நம்ம சாப்பிட்றதுனால குறைந்த கொழுப்பை தான் நம்ம உட்கொள்கிறோம். ஏனெனில் நம்ம அதிகபட்சமான கொழுப்புகள் அந்த தீயிலே மெல்ட் ஆகி போயிடும். அது மட்டும் அல்லாமல் அந்த இறைச்சியில் உள்ள ஊட்டச்சத்துக்களை அதை அப்படி வைத்திருக்குது. சார்கோல் நல்லா எரிஞ்சு கங்கு ரெடி ஆயாச்சு. சிக்கன் பார்பிக்யூ ஒரு ஜாலியான ஒரு அவுட் சைட் ஆக்டிவிட்டியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். நம்ம wrap பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸை இப்போ இந்த சூடாக இருக்கிற கங்குல போடுறோம். அடுத்தது ஒரு ஒயர் மெஷ் அதுக்கு மேலே பிளேஸ் பண்ணி அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சிக்கன் ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கும் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் வச்சோன்னா உருளைக்கிழங்கு கரிஞ்சிரும். அடுத்தது செகண்ட் பேட்ச் ஆஃப் சிக்கன் பிளேஸ் பண்ணுறோம். பார்பிக்யூக்கு கிரீன் சட்னி நல்ல ஒரு காம்பினேஷன். அதுக்கு 1 கப் புதினா இலைகள், 1/2 கப் மல்லி இலைகள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, சாட் மசாலா, உப்பு மற்றும் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் அண்ட் 1/2 லெமன் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கிரீன் சட்னி ரெடி. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஆசைக்காக ஒரு கார்னும் ஆட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பேட்ச் ஆஃப் சிக்கன் ரெடி ஆயாச்சு. நாங்கள் சிக்கனை க்ரீன் சட்னி கூட சேர்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள சிக்கன் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்த லாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.